வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள படம் சிங்கம் 3. S3 என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இப்படத்துக்கு தணிக்கையில் UA சான்றிதழ் கொடுக்கப்பட்டதால் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. அங்கே எந்த கெடுபிடியும் செய்யாமல் U சான்றிதழ் வழங்கினர். U சான்றிதழ் கிடைத்ததால் வரி விலக்கு நிச்சயம் கிடைக்கும். அதற்கு S3 என்ற ஆங்கில பெயர் தடையாக இருந்தது. எனவே சில தினங்களுக்கு முன்பு C3 என்று மாற்றப்பட்டது. C3 படம் வருகிற 26ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியாகிறது. பைரவா படத்தை போலவே அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் வெளியாகவிருக்கும் இந்த படம் தமிழகத்தில் வெளியாகும் அன்றே கேரளாவிலும் வெளியாகிறது. இதற்கு முன் சூர்யா நடிப்பில் வெளியான சிங்கம், சிங்கம் 2 ஆகிய படங்கள் கேரளாவிலும் வெளியாகி நல்ல வசூலை குவித்துள்ளது. இதனால் கேரள ரசிகர்கள் மத்தியில் C3 படத்துக்கு எதிர்பார்ப்பு பல மடங்காக இருந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்ட சூர்யா C3 பட ப்ரமோஷனுக்காக இயக்குனர் ஹரியுடன் இணைந்து கேரளாவில் உள்ள திருச்சூரில் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்தார். தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தும் C3 படத்துக்கு ப்ரமோஷன் செய்தார். இத்தனை செய்தும் ஜனவரி 26 அன்று படத்தை வெளியிடலாமா வேண்டாமா என்ற யோசனையில் இருக்கிறாராம் சூர்யா. மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள இந்த நேரத்தில் படத்தை வெளியிட வேண்டாம் என்கிறாராம். ஆனால் தயாரிப்பாளர் KE ஞானவேல் ராஜா ஜனவரி 26 அன்று படத்தை வெளியிட்டே தீர வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாராம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.